கேமராவ திருப்பாத! தாவேகா தலைவர் விஜய தாறுமாறா கலாய்க்கிற நெட்டிசன்கள். நடிகரா இருந்து அரசியல் கட்சி தலைவரா மாறி இருக்கக்கூடிய விஜய், மீடியாவ சந்திக்க தொடர்ந்து அஞ்சிட்டு வர்றதா கடுமையான விமர்சனங்கள் கிளம்பிட்டு வரக்கூடிய நிலையில, என்டிடிவி டீமுக்கு விஜய் ஆஃப் கேமரா பேட்டி குடுத்திருக்காரு. விஜய் தன்னோட அரசியல் லட்சியத்தையும், தன்னோட போராட்ட குணத்தையும் தெள்ளத் தெளிவா சொல்லியிருக்கிறத வியந்து அவங்க பேசி, விஜய் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணது தான் இன்னைக்கு ஹாட் டாபிக்கா மாறியிருக்கு. ஆனா அதே சமயம் ஆன் கேமரா பேட்டி கூட கொடுக்க முடியாம அஞ்சி நடுங்குறாரா விஜய் அப்படின்னு ஏகப்பட்ட ட்ரோல்கள் குவிஞ்சிட்டு வருது. தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்காம அஜித் ஆங்கில தொலைக்காட்சி ஆன் கேமரா பேட்டி கொடுத்தாரு. அது மாதிரி கூட விஜய் கொடுக்கலையே ஏன் அப்படிங்கிற கேள்வி பலமா எழுந்திருக்கு. என்டிடிவி சேனல் டீமை பனையூருக்கு கூப்பிட்டு விஜய் ஆஃப் கேமரா பேட்டி கொடுத்திருக்கிறது ரொம்ப பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இன்னமும் விஜய் ஒர்க் ஃப்ரம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரோ அப்படின்னு திமுக, அதிமுக, நாதாக அப்படின்னு எல்லா கட்சிகளும் கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பத்திரிகையாளர்களை எதிர்கொண்டு பேட்டி கொடுக்க கூட தயக்கம் காட்டுற விஜய், எப்படி தமிழ்நாட்ட ஆட்சி பண்ண முடியும் அப்படின்னு மக்கள் பிரச்சனைக்கு முதல் ஆளா வந்து நிக்காம ஓடிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற கேள்விகளையும் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. கேமரா ஆஃப் பண்ணிட்டு இன்டர்வியூ கொடுத்திருக்கான்யா உலக மகா ஜோக்கர் டிவிகே விஜய் ஹச்கியூ அப்படின்னு ஏகப்பட்ட மீம்ஸ் போட்டு மத்த கட்சியினர் தாவேகா தலைவர் விஜய தாறுமாறா கலாய்ச்சிட்டு வராங்க. மத்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் கேமரா ஆன் பண்ணுங்க, கேள்விகளை கேளுங்க, பேட்டி முடிஞ்சதும் கேமராவை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு கிளம்பிடுவாங்க. ஆனா அண்ணா விஜய் இதுலயும் புது ரெக்கார்டு படைக்க முடிவு பண்ணிட்டாரு போல. கேமரா ஆஃப், பேட்டி, ஸ்டில் கேமரா ஆன் அப்படின்னு கலாய்ச்சிட்டு வராங்க. ஏஐ மூலமா என்டிடிவிக்கு விஜய் பேட்டி கொடுக்கறது மாதிரி போட்டோக்களையும் உருவாக்கி வைரல் பண்ணிட்டு வராங்க. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு சனிக்கிழமையும் விஜய் மக்களை சந்திச்சு தன்னோட ஒட்டுமொத்த அரசியல் கருத்தையும் நேரடியா போல்டா பேசினாரு. கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி மறுபடியும் புதுச்சேரியில ஆரம்பிச்சு தமிழ்நாட்டிலையும் பிரச்சாரத்தை நடத்தினாரு. அடுத்ததா வேலூர்ல பிரச்சாரம் செய்ய முடிவு பண்ணியிருக்காரு. மக்கள் முன்னாடி பேச தைரியம் கொண்ட விஜய் மீடியாவை புறக்கணிக்க சில காரணங்கள் இருக்கும் அப்படின்னும் ஒவ்வொரு அடியும் ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சு அரசியல் ஆட்டத்தை ஆடிட்டு வராரு விஜய். இன்னைக்கு எல்லாருமே அவரை பத்தியே பேச பேச மக்கள் கிட்ட அதுவே பெரிய பரப்புரையா மாறிடும் அப்படின்னு தளபதி ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் ஹேட்டர்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு வராங்க. கூடிய சீக்கிரமே விஜய் பத்திரிகையாளர்களை சந்திப்பாரு அப்படின்னும் தகவல்கள் கசிஞ்சிருக்கு.